ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லிட்டே இருந்தது யாருன்னா தேவதூதர்கள். அவங்கள சேராபீன்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க தேவனை ஆராதிக்கிறவர்கள். இப்போ இதை ஏசாயா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தில் காண்பிக்கிறார். இந்த தரிசனம் அவனுக்கு எப்போ காண்பிக்கப்பட்டது என்பது தான் இந்த அதிகாரத்தின் துவக்கம். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் இருக்கு. அப்போ உசியா ராஜாவுக்கும் ஏசாயாவுக்கும் ஏதோ தொடர்பு என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. இந்த ஏசாயா ஒரு அரண்மனை தீர்க்கன், ராயல் ப்ராஃபட், ராஜ பரம்பரையை சேர்ந்தவன், தேவனுடைய வாயா இருந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றினவன். இவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கி என்னன்னா, 4 ராஜாக்கள் வாழ்ந்த போது இவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, இப்படி 4 ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த உசியா ராஜாவின் மரணத்துக்கு பிறகு இவருக்கு கண்கள் திறக்கப்பட்டு இந்த அற்புத காட்சியை பார்க்குறாரு. இது ஏன் அப்படின்னா, தேவன் தான் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. யெகோவா அப்படிங்கிறது அவருடைய நாமம். அந்த நாமம்னா கர்த்தர், மாறாதவர் அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் எல்ஷடாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாமத்தை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். மகனை பலி செலுத்த போன இடத்துல யெகோவா ஈரே அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவருடைய நாமம் அதிசயம் என்று வெளிப்படுத்தப்பட்டது. யெகோவா ஷாலோம் என்று வெளிப்படுத்தப்பட்டது. இப்படிலாம் நிறைய நாமங்கள் மூலமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருந்தாலும், இந்த உசியா ராஜாவுக்கு தேவனுடைய மகிமையை புரிய முடியாமல் போய்விட்டது. தேவனுடைய மகத்துவம் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத மறந்துட்டான். அதுக்காக அவன் மோசமான ஆள் கிடையாது, நல்ல ஒரு ராஜா. யூதாவின் ராஜாக்களிலே ஒரு நல்ல கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். இவனுடைய வரலாறை நீங்கள் படிக்கணும்னா 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 2 நாளாகமம் 26 நீங்கள் பார்க்கலாம். இவருக்கு 2 ராஜாக்களில் 15ஆவது அதிகாரத்தில் ஒரு பேர் இருக்குது, அசரியா அப்படிங்கிற இன்னொரு பேர் அவருக்கு என்ன செய்யுது, இருக்கிறது. இவர் 16 வயசில் ராஜாவாயிட்டார். 52 வருஷம் ஆட்சி செய்தார். ஆக மொத்தம் 68 வயசு வரைக்கும் இவர் ஒரு நல்ல கர்த்தருடைய வழியில் நடந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக இவர் என்ன செய்யலை, அறியவில்லை. தேவனுடைய மகிமையை அவன் தன்னுடைய மகிமையை போல நினைச்சு சர்வசாதாரணமாக அவன் நினைச்சதை செய்வதற்காக முயற்சித்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 நாளாகமம் 26 இவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் காரியம் வாய்த்ததான். எவ்ரிவேர் ஹி கோஸ் ஹி வாஸ் சக்சஸ். எங்கெல்லாம் போனானோ வெற்றி தான். எதெல்லாம் செஞ்சானோ கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் கைகுடி வர பண்ணினான். தொட்டதெல்லாம் தொலைஞ்சுங்க. அவனை சுற்றிலும் அவனுடைய ராஜ்ய பார்த்த கர்த்தர் கீர்த்தி உள்ளதாய் மாற்றினான். அவனை மிகவும் பெயர் பிரஸ்தாபமுடைய ராஜாவாக மாற்றிட்டார். இப்போ அவனுடைய செழிப்புக்கு பஞ்சம் இல்லை. வெள்ளாண்மை பிரியன், ஏகப்பட்ட தோட்டம் துறவும் சொல்லி விவசாயத்தில் கொடி கட்டி பறக்கிறான். அதுவும் அவனுக்கு வாய்த்தது. பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறான், அதுவும் அவனுக்கு வாய்க்குது. இராணுவ பலத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறான், அதுவும் அவனுக்கு வாய்க்குது. நிறைய ஆயுதங்களை செய்கிறான், நிறைய பலசாலிகளை உருவாக்குறான். இப்படி எங்கே போனாலும் he was winner. ஆமென். he was very successful king. ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்த ஒரு ராஜா. சகரியான்னு அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய தலைமை வேற இருந்துச்சு. அவர் நல்ல தரிசனம்லாம் பார்த்து சொல்ல சொல்ல அந்த தரிசனத்தின்படியே நடப்பதற்கு மனது இணங்கி இருந்தான் அப்படிலாம் அவனை குறித்து பைபிள் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, மேட்டிமை வர்ற வரைக்கும், அவனுடைய மனம் மேட்டிமை அடைகிற வரைக்கும், அவனுக்குள்ள ஒரு விதமான பெருமை வர்ற வரைக்கும் தான் இது எல்லாம் ஒழுங்காக போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட லெவல் அவன் கிராஸ் பண்ண உடனே அவன் நினச்சிட்டான்,
நான் அரண்மனையில் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஆலயத்திலையும் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தது மாத்திரமல்லாமல் தூபத்தை காட்டுறதுக்கு வந்துட்டான். ஆசாரியர்கள்லாம் தடுக்கிறாங்க. ராஜாவே, இது உமக்கெடுத்த காரியம் அல்ல. அவன் சொல்கிறான், என்னையை தடுக்கிறதுக்கு நீ யாரு? நான் ராஜா, என் கண்ட்ரோலில் தான் இந்த நாடே இருக்குது. நான் நினச்சா உள்ளேயும் போவேன், வெளியும் போவேன். நான் நினச்சா எங்கேனாலும் என்ன செய்வேன், இருப்பேன்னா. ஆண்டவர் அவனை அடித்தார். அவன் நெற்றியில் குஷ்டம். அவனை நீ வெளியே போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே வெளியே போயிட்டான். நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தையை வாசிங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி, என்ன சொல்லியிருக்கணும், அவனை எங்க ராஜான்னு சொல்லியிருக்கணும். உசியாவை ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கணும், எங்க ராஜான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ அவனுக்கு என்ன பேரு? ஜனங்கள் அவனை குஷ்டரோகின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிவதற்காக தேவன் இங்கே ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறான். இந்த வெளிப்பாடு இல்லாத ஒரு மனிதனுடைய முடிவு 68 வயசு வரைக்கும் ராஜாங்கிற பட்டம் அவனுக்கு இருந்துச்சு, அரண்மனை அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் தனிமையாக குஷ்டரோகியாக தான் அவன் தன்னுடைய நாட்களை கடைசியில் செலவு செய்ய வேண்டியது இருந்ததுனால அவனை குறித்து ஜனங்கள் சொல்கிறாங்க, அவன் கடைசி வரைக்கும் யாரு? குஷ்டரோகியாக இருந்து அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு, ராஜாக்களை அடக்கம் பண்ணுற இடத்துல அடக்கம் பண்ணல, அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல தான் அடக்கம் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன்மை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். மகிமையை இழந்துட்டான். ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டான். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. ஒருத்தனுக்கு ராஜாவா அவனை நான் உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி, அவனை கனப்படுத்தி அழகு பார்த்தேன். ஆனால் அவனுக்கு நான் யாருன்னு நினைச்சிக்கல, தெரியல. அவன் என்னைய சாதாரணமாக நினச்சிட்டான், என்னை அவன் அற்பமாக நினச்சிட்டான். ஆனால் ஏசாயா, நான் சேனைகளின் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பைபிளில் பார்க்கணுன்னா 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. இன்னொருத்தர் ஆதியாகமம் 32:1 எடுத்துக்கோங்க. இன்னொருத்தர் நெகேமியா 9:6. 3 வசனங்கள். 2 நாளாகமம் 18:18. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும், நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, பரம சேனை எல்லாம் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்தில் நிற்கிறதையும். அப்போ ஆண்டவர் சும்மா தனியாக இல்லைங்க, அவரை சுற்றிலும் ஒரு பெரிய பரம சேனையின் திரள் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பை கேப்ரியல் சொன்ன அடுத்த நிமிஷம் பைபிள் வாசிக்கிற பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமன் துதிச்சாங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர். ஆதியாகமம் 32:1 யாக்கோபை தூதர்கள் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் 2வது வசனத்தில் அவன் சொல்றான், என்ன சொல்றான்? யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை. அல்லேலூயா. இவனை எதிர்த்து அந்த நடந்து வரும்போது யார் வந்திருக்கான்? தூதர்கள். எப்படி வந்திருக்காங்க? 2 பேர் 3 பேரா வரல, ஒரு சேனையா வந்திருக்கான். இது தேவ சேனை. அல்லேலூயா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீர் ஒருவரே கர்த்தர், வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும். பார்த்தீங்களா? அவைகளுடைய சர்வ சேனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவனுக்கு தூதர்கள் மாத்திரம் சேனைகளா இல்லை. ஆனால் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனுக்கு அண்ட சராசரங்களில் இருக்குது. பார்த்தீங்களா? அத்தனையும் அவருக்கு சேனை தான். நீங்கள் சங்கீதத்தில் வாச்சா மின்னலை உபயோகப்படுத்தி சத்துருக்களை சிதறடித்தார். மேகங்களை தாழ்த்தி அதன் மேல் என்ன செய்தார்? இறங்கினார். காற்றை தமக்கு செட்டைகளாக கொண்டு பறந்தார். இடி முழக்கங்களை அனுப்பி அவங்களெல்லாம் என்ன செஞ்சார்? சிதறடித்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் அவருடைய. நம்ம ஆண்டவரை சும்மா நீங்கள் சாதாரணமாக நினைச்ச தொட்டிலில் படுத்து ஆட்டிகிட்டு இருக்கிற குழந்தை இயேசுவை என்ன செய்யக்கூடாது, நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆமென்.
அல்லது சிலுவையில் அடித்து தொங்க விட்ட பரிதாபமான இயேசுவா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமாம் அவர் தானே அப்படின்ட்டு நீ பாட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவருக்குன்னு ஒரு பயபக்தி, அவருக்குன்னு ஒரு மரியாதை, அவருக்குன்னு ஒரு கனம் இருக்குது. அதை புரிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு தான் நான் சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை முழு வேதாகமத்திலும் 280 முறை வருகிறதாம். அதில் குறிப்பாக இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அடிக்கடி வருது. இப்போ நம்ம வாசித்த இந்த ஏசாயாவில் மட்டும் 60 முறை வருதான். எரேமியாவில் மட்டும் 80 முறை வருதான். ஆகாய் அப்படிங்கிற தீர்க்க தரிசன புத்தகம் வெறும் 2 அதிகாரம் தான், ஆனால் அதில் 14 தடவை வருதான். சகரியா அப்படிங்கிற தீர்க்க தரிசன புத்தகத்தில் 50 தடவை வருதான். மல்கியாவில் 25 தடவை வருதான். புதிய ஏற்பாட்டில் 2 தடவை வருதான். இப்படி எல்லாம் முழு வேதாகமத்தெல்லாம் அங்கங்கே இருக்கிற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கவனித்து கூட்டி எடுத்து பார்த்தா மொத்தம் எத்தனை தடவை இருக்குது? 280 முறை ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர். இப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர்? உயர்ந்த அடைக்கலம். அப்போ உனக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு வாக்கு பண்ணி இந்த சேனைகளை கர்த்தர்னு தன்னை அவர் வெளிப்படுத்துறார்னா அவர் தன்னை ஷோ காண்பிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ மாசு இருக்கு, இவ்வளோ ஹோஸ்ட் என் பின்னாடி என்ன செய்யுது இருக்குன்னு சொல்லி சும்மா வெறும் பெயர் பிரஸ்தாபத்துக்கு கிடையாது. இந்த நாமத்தை அறிந்து அப்ரோச் பண்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான் கர்த்தர் இந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறார். சாதாரணமாக இந்த நாமத்தை அறிந்த ஒரு 3 நபர்களை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அவர்களுக்கு இந்த நாமம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றியது. அப்போ இந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அவரை ஆராதிக்கும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம் மூலமாய் அநேகரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. முதலாவது சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் எங்கே வருது அப்படின்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தான் வருது. பாருங்க, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள. அல்லேலூயா, ஆமென். சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அந்த மனுஷன் ஆலயத்துக்கு பண்டிகை தோறும் என்ன செய்வான். ஆனால் அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்தது யாருன்னு பாருங்க. 11வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்து. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தினது ஒரு பெண். அல்லேலூயா. வாழ்க்கையில நொந்து போன ஒரு பெண், வாழ்க்கையில உடைந்து போன ஒரு பெண், வாழ்வில் குறைவுபட்ட ஒரு பெண், சாபத்தின் அடையாளமாய் கருதப்பட்ட ஒரு பெண், நிந்தனையை சுமந்த ஒரு பெண், குடும்பத்தில் புறக்கணிப்பை அனுபவித்த ஒரு பெண், இருதயத்தில் வியாகுலமுடைய ஒரு பெண். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவ்வளவு பாதிப்பு அவளுக்கு இருந்தாலும் அவளுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு பாருங்க. நான் போய் முழங்கால் போட்டு கூப்பிட்ற கடவுள் சும்மா சாதாரணமானவர் அல்ல, சேனைகளின் கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஆண்டவரை சேனைகளின் கர்த்தர்னு நீங்கள் புரிஞ்சு அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் இருக்குது. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் குறைவுகள் நிறைவாகும், உங்கள் நிந்தனைகள் மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் எல்லாம் மாறும், உங்கள் நிந்தனையெல்லாம் புரட்டி போடப்படும். அவளுடைய குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா. வார்த்தைகள் அவளை பயங்கரமாக காயப்படுத்தி இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் இந்த நாமத்தில் பதில் கொடுத்துட்டார். அவளுடைய கொம்பை உயர்த்தினார். பலவான்கள் ஆசனத்தில் அந்த கீழே என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிட்டாரு. சிறுமைப்பட்ட அவளை சிங்காசனத்தில் உட்காரத்தக்கதா உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ இந்த சேனைகளை கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் கையெடுத்தா உங்களுக்கு பதில் இருக்கிறது. அது எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஏன்னா அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்ததை அவளுடைய கணவனால் திறக்க முடியலை, அவளால் அதை ஓப்பன் பண்ண முடியலை, அவளுக்கு உதவி செய்ய யார் வந்தாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சேனைகளை கர்த்தர்னு நோக்கி பார்த்த உடனே அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அவளுடைய சிறுமையில் ஆண்டவர் அவளை கண்ணோக்கி பார்த்தார். நீங்கள் சேனைகளின் கர்த்தர்னு அவர் முன்னாடி வாங்க, அடைச்சது எல்லாம் ஓப்பன் ஆயிரும்.
அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா மகிழ்ச்சி ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும். உங்க குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நீங்க இருதயத்தை ஊற்றி ஜெபித்தது வீண் போகாது. உடனே பதில் வருது பாருங்க. சமாதானத்தோட போ, அவர்கிட்ட நீ வேண்டிக் கொண்டல்ல, அதன்படி அவர் உனக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அதுக்கப்புறம் துக்கம் முகமா நம்ம இல்லவே இல்லைங்க. மனசில் ஒரு பெரிய சந்தோஷம், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி. ஆண்டவர் அவளை நினைந்துருப்பார். நினைந்தருளினார். கர்த்தர் அவளை நினைச்சிட்டார். சேனைகளின் கர்த்தர்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் மறக்கப்படுவதில்லை, நீங்கள் புறக்கணிக்கப்படுவதில்லை, நீங்கள் ஒடுக்கப்படுவதில்லை. உங்களை யாரும் அதுக்கப்புறம் அற்பமாக நினைச்ச முடியாது, என்னவே முடியாதுங்க. உங்களை கர்த்தர் கனத்திற்குரியவர்களாய் மாற்றுவார். உங்களுக்கு அதற்கப்புறம் மதிப்பு மரியாதை, எந்த இடத்துல மதிப்பு இல்லை மரியாதை இல்லையா அந்த இடத்துல மதிப்பையும் மரியாதையும் கர்த்தர் தருவார். நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய நாமம் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, இந்த சகோதரி வந்து அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது ஏலியால் அதை என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஆனால் இந்த நாமத்தை அவள் சொன்னதுனால, இந்த நாமத்திற்கு சொந்தக்காரருக்கு அவளை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் சேனைகளையும் கர்த்தர்ட்ட நீங்கள் வந்து கையேந்தினீங்கன்னா, என்ன நிலையில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அறிந்து, அன்றைய தேவை என்ன என்பதை அறிந்து அந்த தேவையை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. அந்த குறைவு தான் அவளுடைய தேவை, குழந்தை தான் அவளுடைய தேவை. ஆண்டவர் அந்த தேவையை பூர்த்தி செய்தார். அப்போ அவர்கிட்ட சேனைகளின் கர்த்தாவேன்னு வந்தீங்கன்னா உங்கள் தேவை உங்களுக்கு தான் பெருசு. ஆனால் சேனைகளின் கர்த்தருக்கு அது பெருசு கிடையாது. ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு என்ன கிடையாது. ஆண்டவர் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1+5 கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டோட நீங்கள் கேட்குறதுனா உங்களுக்கு தான் அது மலைப்பாக இருக்கும், உங்களுக்கு தான் அது அரிதாக இருக்கும், உங்களுக்கு தான் அது கடினமாக இருக்கும். ஆனால் இந்த சேனைகளை கர்த்தருக்கு முன்பாக அரிதானது ஒன்றுமில்லை, கடினமானது ஒன்றுமில்லை, முடியாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, அவரிடத்தில் இல்லாததும் ஒன்றுமில்லை. அதனால தான் ராஜா ஒருத்தர் பாடுறாரு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு. லார்ட் ஆஃப் ஹோஸ்டுக்கு வெரி ஈஸி. ஆமாம், சேனைகளின் கர்த்தருக்கு ரொம்ப ஈஸிங்க. அவர் உங்கள் பலத்தை பார்த்து உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய பணத்தை பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற தேவை இல்லை. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன செய்யலாம் இல்லை. அல்லேலூயா. திறமை இல்லை, என்னுடைய முயற்சி பலிக்கலை, என்னுடைய உழைப்பு பலன் தரலை, என்னுடைய காரியங்கள் எதுவுமே வாய்க்கலை, நோ ப்ராப்ளம். இந்த சேனைகளின் கர்த்தருக்கு நேராக கையேந்துங்க. அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். இந்த பதில் அன்னால மட்டும் ஆசீர்வதிக்கல, முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசீர்வதித்தது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இந்த நாமத்தில் நீங்க கையெடுத்தா அன்னாளுடைய நிந்தை மாத்திரம் புரட்டி போடப்பட்டு, அன்னாளுடைய தேவை மாத்திரம் சந்திக்கப்பட்டு, அவளுக்கு பாக்கியம் கிடைச்சது மாத்திரம் இல்லை, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு நியாயாதிபதி கிடைத்தான், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் கிடைத்தான், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி கிடைத்தான். அத்தனை ஜனங்களுக்கு இந்த அம்மா ஆசீர்வாதமா மாறிட்டான். ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பதில் உங்களுக்கு வந்துட்டா ஓகோன்னு நீங்களும் இருப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நீங்கள் மாறிடுவீங்க. எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஒரு காரியத்துக்கு கர்த்தர் பதில் தந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்கால்னு உங்களுக்கு ஒரு அடையாளத்தையே தந்துடும். அது வேணும்னா எப்படி வரணும்? யார்கிட்ட வரணும்? சேனைகளையும் கர்த்தர்கிட்ட வரணும். உசியா மாதிரி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பயபக்தி இல்லாமல் வந்துடக்கூடாது, துணிகரமாக வந்துடக்கூடாது, எனக்கு தெரியாததா நாம் பார்க்காததா அப்படின்னு வந்துடக்கூடாது. அவர்கிட்ட அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அவர்கிட்ட நம்முடைய காரியத்தில் என்ன செய்ய முடியாது, நான் அப்படி இப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், தன்னை தாழ்த்தி இந்த அடியாளின் சிறுமையை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து, நீங்கள் என்னை மறக்காமல் என்னை நினச்சி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான்னு இருதயத்தையே ஊற்றிட்டா பாரு. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அதை தாங்க பார்க்குறாரு. அவருக்குரிய மரியாதை அங்கே இருக்கா, அவருக்குரிய மதிப்பு அங்கே கிடைக்குதா, அவரை கனம் பண்ணுறோமா, கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பதில் இரண்டாவதாக 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனத்தில்
இந்த நாமத்தை உச்சரித்த நபர் யாருன்னு பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இந்த வார்த்தையை உச்சரிக்கிற நபருக்கு பிலோ 17 தான் வயசு. அல்லேலூயா. வயசு எத்தனை? 17 வயதுக்கு உட்பட்டவன். அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாமத்தை சொல்றதுக்கு வயது பெருசு இல்லைங்க. இந்த நாமத்தை சொல்றதுக்கு நீங்க யாருங்கிறது பெருசு இல்லை. உங்க பின்னணியம் எப்படிப்பட்டது என்பது பெருசல்ல. உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது பெருசல்ல. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நீங்க அறிந்திருந்தால் போதும். இவன் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பயந்திருக்கான். பராக்கிரமசாலிகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க. முன்னாடி அவனை எதிர்த்து நிற்பதற்கு ஒருத்தருக்கு முடியலங்க. அல்லேலூயா. பயன்பட வேண்டியவர்கள் எல்லாம் பயன் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆனா சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்தவன் பயன்பட்டான். நீங்க சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்தா பதில் வரும். ரெண்டாவது, நீங்க பயனுள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்களை யாரும் உதவாக்காரன்னு சொல்ல முடியாதுங்க, யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. உன்னையெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்ல என்ன செய்ய மாட்டார், விட்டவே மாட்டார். உங்களை ஆண்டவர் பொக்கிஷமா அடையாளப்படுத்துவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, நீங்க வெரி யூனிக்குங்க, நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நீங்க இல்லைன்னா முடியாதுங்க. அந்த லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு வரணும்னா இந்த நாமத்தை நீங்க அறிந்திருந்தால் போதும். அன்னைக்கு ஒருவனும் எதிர்த்து நிற்க துணியாத அந்த கோலியாத்தை 17 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞன் ஃபேஸ் பண்ணி அவனை காலி பண்றான்னா இந்த நாமம் அவனுக்கு உதவி செய்தது. அவன் வீசின கல்லெல்லாம் மேட்ரு கிடையாது, அவன் வச்ச குறியெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆண்டோடைய நாமத்தை அவன் அறிஞ்சிருந்ததான் விஷயம். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். நீ ஆடை மேய்ச்சிருந்த காலத்துக்கு முடிவுப்பா. நீ அரசவையில் அரியணையில் உட்கார போகிற நாள் வந்துட்டுன்னு ஆண்டவர் அவனை ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிய வேண்டிய பிரகாரம் சரியாக அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷனே மாற்றிடுவாருங்க. உங்களுக்கு ஒரு பேரடைம் ஷிஃப்டை கொடுத்துருவாரு. ஆமென். அந்த தலைமுறைகளுக்கு தேவையான உயர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலத்துக்குரிய அப்டேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலைமுறைகளுக்கு ஏற்றாற் போல ஒரு போஸ்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஈவன் பயனுள்ளவனாய் மாறினான். முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய ரட்சகனாக மாறிட்டான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுடைய வாது என்னன்னா, என் கூட மோதிப்பார். நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்களாம் எங்களுக்கு அடிமை, நான் தோத்துட்டேன்னா நாங்களாம் உங்களுக்கு அடிமை. இவனை ஜெயிக்க முடியுமா? மாம்சத்தின்படி இவன் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க. ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன். அது மாத்திரமல்ல, அவன் பயன்படுத்துகிற ஆயுதத்தெல்லாம் பார்த்தாலே ஒரு பராக்கிரமசாலியே தலையெல்லாம் என்ன செஞ்சிடும், சுற்றிடும். அவன் கூட ஃபேஸ் டு ஃபேஸில் என்ன செய்ய முடியாது, மல்லுக்கு நிற்கவே முடியாதுங்க. அவனுடைய வேகத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. அவன் ஈட்டியை வீசுகிற வேகம், அவன் பட்டயத்தை சுழற்றுகிற வேகம், அவன் கேடகத்தை பயன்படுத்தி தடுக்கிற ஸ்டைலெல்லாம் யாருமே பீட் பண்ண முடியாது. ஆமென். அப்போ கண்டிப்பாக யுத்தம்னு ஒன்று நடந்தால் அன்னைக்கு நிறைய மரணம் வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நிறைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சுருப்பாங்க, இழந்திருப்பாங்க. நிறைய ஸ்திரீகள் தங்களுடைய கணவனை என்ன செஞ்சுருப்பாங்க, இழந்திருப்பாங்க. நிறைய பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை என்ன செஞ்சிருப்பாங்க, இழந்திருப்பாங்க. வீடுகளிலே அழுகுறலும் கூக்குரலும் உண்டாயிருக்கும். ஜெயத்வனிக்கு பதில் என்ன நடந்திருக்கும், தோல்வியினால் அந்த புலம்பல் அங்கே பயங்கரமாக என்ன செஞ்சிருந்திருக்கணும், கேட்டிருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு வெற்றியின் குரல், மகிழ்ச்சியின் துணி, அத்தனை வீட்லேயும் சந்தோஷம். ஒரு அம்மாவுக்கும் பிள்ளையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரல, ஒரு ஸ்திரீக்கும் கணவனை இழக்கக்கூடிய நிலைமை வரல, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரல. அத்தனை வீடுகளிலும் ஜெயதுணி, அத்தனை வீடுகளிலும் வெற்றி குரல். இதற்கு காரணம் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஒரு தாவீது. உங்களை அப்படிதான் கர்த்தர் பார்க்கிறார், உங்களை அப்படிதான் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க மட்டும் பயன்பட்டு அந்த பயனால நிறைய பேர் மகிழணும், அதனால நிறைய பேர் களி கூறணும், நிறைய வீடுல விளக்கு எரியணும், நிறைய பேருடைய வயிறு நிரம்பணும், நிறைய பேருக்கு நீங்க வாழ்வாதாரத்தை கொடுக்கணும், நிறைய பேர் நல்ல நிலையில் இருப்பதற்கு நீங்க ஒரு ஆதாரமா இருக்கணும்.
அல்லேலூயா. பயன்படுவீர்கள். பதிலை மாத்திரம் பெறுவதல்ல, பயன்படுவீர்கள். அல்லேலூயா. பயன்படுவதற்கு ஏற்ற நபர் இவன் கிடையாது. இவன் பயன்படுகிற இடம் இது கிடையாது. இவன் மேய்ப்பன். இவன் இருக்க வேண்டிய இடமே வேறங்க. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து அவனை பயன்படுத்தி முழு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை, அன்னைக்கு அவர்களுக்கு இவனை ஒரு இரட்சகனாய் கர்த்தர் எழுப்பினான். காரணம் இந்த நாமம். இதை அறிந்திருந்த அறிவு. நீங்கள் சேனைகளை கர்த்தரை அவன் பாருங்க, அவன் நிந்திக்கப்பட்டாங்க, அவன் அசட்டை பண்ணப்பட்டான். அந்த கோலியாத் தன்னுடைய தேவர்கள் நாமத்தில் அவனை சபித்தான். ஆனால் எதுவும் அவனை டச் பண்ணல, எதுவும் அவனை டச் பண்ணல. ஏன்னா அவனுக்கு ஷீல்டு எது? நாமம். சேனைகளின் கர்த்தருங்கிற நாமம். அவனுக்கு ஷீல்டு அவன் கையில் இருக்கிற எந்த ஆயுதமும் கிடையாது. அவனுக்கு கேடுங்க, அவனுக்கு பாதுகாப்பு எதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சேனைகளை கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தால், யார் உங்களை அசட்டை பண்ணாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும், யார் உங்களை பரியாசம் பண்ணாலும், யார் உங்களை சபித்தாலும், யார் உங்களை திட்டினாலும் அதில் சின்ன பாதிப்பு கூட உங்களுக்கு வராது. கொஞ்சம் கூட அது உங்கள் மனதை காயப்படுத்த முடியாது. கொஞ்சம் கூட உங்கள் மைண்ட் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. காரணம் நீங்களும் அதுக்கு அபவ், அதுக்கு மேலே தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் பெரியவர், அவர் சேனைகளையும் கர்த்தர். அந்த நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கனால உங்கள் லைஃபே வேறங்க, உங்கள் ஸ்டைலே வேறங்க, உங்கள் மூவே வேறங்க, உங்களுடைய அத்தனை ஆக்ஷனுமே வேற. அல்லேலூயா. அதனால யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? மூணாவது ஒரு நபர், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசா அவர் கண்களை திறக்க ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலைக்காரன் பார்த்தா அவனுக்கு முதல்ல தெரிஞ்சதெல்லாம் அசீரியர்களுடைய இராணுவம் தான். ஆமென். அவர்களுடைய குதிரைகள் தான், அவர்களுடைய ரதங்கள் தான். ஆனால் இப்போ கர்த்தர் கண்ணை திறக்கிறாரு. இப்போ மலை முழுவதும் யார் நிற்கா? அக்னிமயமான குதிரையில் ஒரு பெரிய சேனை நிற்குது. அல்லேலூயா. இது ஒரு மனுஷனுக்கு, எலிசாங்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் கொண்டு வந்த கூட்டம். நீங்கள் யோசிச்சு பாரு, நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம். நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் பாதுகாப்பாக இப்படி கொண்டு வந்து இறக்கிட்டாருன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க பாருங்கள். இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க. இப்போ எலிசாவுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது, அந்த தேசத்திற்கே பாதுகாப்பு, முழு இஸ்ரவேலுக்கும் பாதுகாப்பு. கண்மயக்கம் உண்டாக்கி அவங்கள அத்தனை பேரை கூட்டிகிட்டு போய் நல்ல விருந்து வச்சு கண்ணு திறந்ததுக்கப்புறம் தெரியுது, ஆகா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நாட்டின் மையத்தில் இருக்கிறோம், அவங்க கைக்குள்ளே இருக்கிறோம். இப்போ அவங்க என்னன்னாலும் நம்மளை என்ன செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் ஓடுங்கன்னு உங்கள் நாட்டுக்கு என்ன செய்யுங்க, போங்கன்னு விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் படையெடுத்து என்ன செய்யலை, வரலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாமத்தை அறிந்திருந்த ஒரு நபருக்கு மாத்திரம் பாதுகாப்பு கிடையாது, அவன் இருந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. அப்போ இந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தால் நீங்கள் மட்டும் பாதுகாக்கப்பட போவதில்லை, உங்கள் கணவர் பாதுகாக்கப்படுவார், உங்கள் மனைவி பாதுகாக்கப்படுவார்கள், உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், உங்கள் பெற்றோர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், உங்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படும், உங்களை சார்ந்த அவ்வளோ பேருக்கும் பாதுகாப்புங்க. அல்லேலூயா. ஏசாயா 31:5 ஆண்டவர் சொல்ல, பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமின் மேலே எப்படி இருப்பேன், ஆதரவாக இருப்பேன். உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். அப்போ நமக்கு எவ்வளோ சேஃப்டி ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. நம்மை பாதுகாப்பதற்கு அவர் எவ்வளோ தீவிரம் காண்பிக்கிறார் பாருங்க. அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்மளை நோய் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. தோல்வி நம்மளை தொட முடியாது, நஷ்டம் நம்மளை தொட முடியாது. எந்த வாதைகள், கொள்ளை நோய்கள், விபத்துகள், நாசமோசங்கள், ஆபத்துகள், விக்கினங்கள் எதுவும் தொட முடியாதுங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வீக காவலை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற அந்த நாமம் நமக்கு துணையாக இருக்கிறதுனால பதில் வரும். நீங்கள் பயன்படுவீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க. பதில் வந்ததுனால நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட போவதில்லை, உங்கள் மூலமாக தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. பயன்படுறதுனால நீங்கள் மட்டும் பெருமைக்குரியவர்களாய் மாறப்போகிறதில்லை, உங்கள் மூலமாக தேசத்திற்கே பயன் உண்டாக போகிறது. பாதுகாப்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக தேசத்திற்கே பாதுகாப்பு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு நாமம், சேனைகளின் கர்த்தர். இதனுடைய எபிரேய பதம் யெகோவா சபயோத். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? யெகோவா சபயோத். இந்த நாமத்தை சொல்லி கையெடுக்கும்போது சும்மா இஷ்டத்துக்கு கையெடுக்கக்கூடாது. அங்கே தூதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்க்காம அவங்க பயபக்தியோடு சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த காட்சியை ஆண்டவர் யார்கிட்ட காட்டுறார்? ஏசா. இவன் ஏற்கனவே தீர்க்கம் உரைக்கிறவன். நான் இப்போ அதை பார்த்தோன்னு அவன் சொல்கிறான், ஐயோ நான் அதமானேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை என்னென்னா, தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது யார் அதை பார்க்குறாங்களோ அவங்க உயிரோடு நினைச்ச முடியாது. ஆனால் அந்த பயந்தான். கிதியோன் ஆண்டவரை பார்த்தோன்னா ஐயோ நான் செத்துருவேன்னா. ஆண்டவர் சொன்ன, நீ சாவதில் உனக்கு சமாதானம் பண்ணு. அல்லேலூயா. மனோவா பயந்தான். அவர் அப்படியே அக்னியில் ஏறி போகிறத பார்த்தோன்னு நினைச்சுதான் பயந்தான். அவன் அழுகுறான், ஐயோ நம்ம செத்துருவான். மனோவா மனைவி சொல்கிறாங்க, ஐயா சாகிறதா இருந்தால் அவர் எதுக்கு நமக்கு 2வது வந்து என்ன செஞ்சிருப்பார், காட்சி கொடுத்துருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தன்னை ஏன் பிரத்யேகமாக வெளிப்படுத்துகிறார்னா, அவர் யார் என்பதை அறிந்து அவரை நம்ம நெருங்கணும். அல்லேலூயா. கலெக்டரை நீங்கள் ஈஸியாக நினைச்ச முடியாது, நெருங்க முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரிலாம் சர்றன்னு நினைச்ச முடியாது, போக முடியாது. கலெக்டர் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கலெக்டர் ரூம் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், தெரியலாம். ஆனால் நீங்கள் போக முடியுமா? போக முடியாது. அதுக்குன்னு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ரூல் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருக்குன்னு ஒரு தனி ரூம் என்ன செய்யுது இருக்குது. இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நேரம் நீங்கள் போக முடியுமா? அவ்வளோ என்ன செய்ய முடியாது. ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டருக்குன்னு ஒரு ரூம் என்ன செய்யுது இருக்குது, போக முடியுமா? போட்டுருவான். நோ பெர்மிஷன் போட்டுருவான். சில இடத்துல யாருக்குமே இங்கே என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. சில இடத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகிறதுக்கு என்ன செய்ய முடியாது ஈஸியாக. அதெல்லாம் நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா, அப்படிலாம் சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது. யாராக இருந்தாலும் வெளியே நில்லுன்றுவாங்க. அல்லேலூயா. அதை மாதிரி இந்த சேனைகளையும் கத்தரை நீங்கள் பாட்டு போய் சேனைகளையும் கத்தாவே அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பயபக்தி இருக்குது. அந்த நாமத்தை உச்சரிக்கிறவங்களுக்குன்னு ஒரு மரியாதை என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. அதை அறிஞ்சு செய்யணும். அப்போ இவன் மற்றவர்களோடு தன்னை பார்த்து நான் அசுத்த உதடு உள்ளவன்னு சொல்லலை, ஆண்டவரை பார்த்து தான் சொன்னான். நான் அசுத்த உதடு உள்ள மனுஷங்க மத்தியில் வாழ்கிறவன்னு சொன்னான். அப்போ நாம் பரிசுத்தத்தை அளவுகோல் பண்ணும்போது யாரை வச்சு அளவுகோல் பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்னாடி நின்று அளவுகோல் பண்ணணும். ஆமாம், அந்த மூப்பர் அப்படி தானே இருக்கிறாரு, இந்த விசுவாசி அப்படி தானே இருக்காங்க. அப்படி நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது. அவங்கள பார்க்குறதுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை, அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்கள் உங்கள் கண்ணை எங்கே தான் எடுத்து பார்க்கணும்? அவரை பார்க்கணும். அவரை பார்க்கும்போது நமக்கு புரியும், ஆண்டவரே ஐ எம் நாட் ஒர்த்தி, நான் அதம் மானேன், நான் காலி ஆகிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு நான் எவ்வளோ வேணும், பாத்திர நல்ல தகுதி உள்ளவன் அல்லன்னு சொல்லி நம்மளை தாழ்த்திட்டோம் அப்படின்னா இந்த சேனைகளின் கர்த்தர் அல்லேலூயா நமக்கு பதில் தருவார், நம்மை பயன்படுத்துவார், நம்மை பாதுகாப்பார். ஆகவே பரிசுத்த அலங்காரத்தோட அவருக்கு முன்னாடி வருவோம். களி கூறுதல் இருந்தாலும் பைபிள் சொல்லுது நடுக்கத்தோடு நினைச்சிங்க களி கூறு. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை சேனைகளை கர்த்தர்னு நீங்கள் உச்சரித்து பாருங்கள். உங்கள் குறைவுகளுக்கான பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். நீங்கள் பயன்படுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் பயன்படுவீங்க. உங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்கள் மூலமாக எல்லாருக்கும் பாதுகாப்பை தருவா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் இந்த பரிசுத்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? என் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம் ஆண்டவரே, என் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் ஆண்டவரே. என் எண்ணங்கள், என் சிந்தனைகள், என் கண்களின் பார்வைகள், என் வாயின் வார்த்தைகள், எந்த காரியமாக இருந்தாலும் இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை அந்த தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை போல உமக்கு முன்பாக இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது இந்த நாமத்தை உடையவர் பரிசுத்தர் என்பதை அறிந்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் வாழ்வில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.